திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 15வதா மேருவை செண்டால் அடித்தலும் 16வதா வேதத்திற்கு பொருள் அறிதலும் பற்றி பார்க்கலாமா? இப்போ மேருவை செண்டால் அடித்தல் பற்றி பார்க்கலாம். உக்கிரவர்ம பாண்டியன் அகத்தியர் சொன்ன சோமவர விரதத்தை தவறாமல் கடைபிடிச்சதுனால அவரோட மனைவியான காந்திமதி அம்மைக்கு அழகான ஆண் குழந்தை பிறகுது. இதை கேள்விப்பட்ட மதுரையில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உக்கிரவர்ம பாண்டியன் அவங்களோட பையனுக்கு சாதகன்மம் போன்ற விசேடங்களை செய்து வைத்து வீரபாண்டியன் அப்படின்ற பெயரையும் சூட்டி மகிழ்ந்தார். இளவரசன் வீரபாண்டியனும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியதோடு படைக்கல பயிற்சியையும் முறையாக பெற்றான். உக்கிரவர்ம பாண்டியனுக்கு அவனோட பையனான வீரபாண்டியன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்குவதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அந்த சமயத்தில் கிரகங்கள் அவங்களோட நிலையிலிருந்து மாறினதுனால மீண்டும் பாண்டிய நாட்டில் மழை பெய்யாமல் போயிடுச்சு. அதனால் ரொம்ப வறுமையும் பஞ்சமும் திருப்பியும் வந்ததா. இதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு உக்கிரவர்ம பாண்டியன். உடனே அவங்க அரண்மனை ஜோசியரை வரவழைச்சி மழை எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாரு. அவரும் எல்லாம் ஆலோசனை பண்ணி பார்த்துட்டு நீ ஒரு ஆண்டுக்கு மழையே வராது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உக்கிரவர்ம பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால் கோவிலுக்கு போய் சோமசுந்தர பெருமானையும் மீனாட்சி அன்னையும் வணங்குறாரு. இறைவா, இப்படி பஞ்சம் வந்ததுனால பல உயிர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டினியாக இருக்கிறாங்க, பசியால் வாடிட்டு இருக்காங்க. இதுக்கு ராஜாவா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. கோவிலேருந்து வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கும்போது அவர் கனவுல சோமசுந்தர பெருமானே ஒரு சித்தர் மாதிரி தோன்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, மலைகளுக்கெல்லாம் அரசனான மேருமலைக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்குது, அங்கே எண்ணற்ற செல்வம் பொன் பொருள் எல்லாம் அப்படியே குவிஞ்சு கிடக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த செண்டை எடுத்துகிட்டு போய் மேருமலையோட செருக்கு அடங்குமாறு அதன் மேலே ஒரு அடி அடிச்சிங்கன்னா அந்த மேருமலை நீங்கள் சொன்னதை எல்லாம் கேட்கும். பொன் பொருள் என பெருமளவு பொதிந்துள்ள அந்த குகை மேலே இருக்கிற அந்த பாறையை நீங்கள் நீக்கினீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற பொண்ணையும் பொருளையும் வாரி எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த குகை வாயிலை முன்பு இருந்த மாதிரியே பாறையை வச்சு அடைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. பொழுது விடிஞ்சதும் கோயிலுக்கு போய் சொக்கநாத பெருமானை வணங்கிட்டு பெரும் சேனை பின்தொடர வடக்கு நோக்கி உக்கிரவர்ம பாண்டியன் போகிறாரு. அவரது பட்டத்து யானை மீது பாண்டியன் மீன் கொடி பட்டொலி வீசி பறந்துச்சான். சோழ நாடு, தொண்டை நாடு, அப்புறம் தெலுங்கு நாடு, கர்நாடகம், மாலவம், விராடம் போன்ற நாடுகளில் இடையிடையே குறுக்கிட்ட காடு, மலை, ஆறு, பாலை முதலியனவற்றை கடந்து கடைசியாக கங்கா நதி கரையில் அமைஞ்சிருக்கிற காசிக்கு போயிட்டாங்க. புனித கங்கையில் நீராடி அங்கே காசி விஸ்வநாதரையும் தரிசிச்சுட்டு அப்புறம் கொடிய விலங்குகள் வாழ்ந்திடும் காடுகளை தாண்டி பல கண்டங்களை கடந்து இமயம், கிம்புருடம், ஹேமகூடம், அப்புறம் அரிவருஷம், நிஷதம், இலாவிருத்தம் ஆகியவற்றையும் தாண்டி முடிவில் மகாமேரு பர்வதத்தை அடைஞ்சிட்டாங்க. உக்கிரவர்ம பாண்டியன் மகாமேருக்கு முன்பாக நின்று மலையரசனே, தேவர் ஆலயமே என போற்றி வணங்குறாங்க. ஆனால் நம்ம மகாமேரு பர்வதம் வர்றதுக்கு காலம் தாழ்த்திட்டே இருக்குது. உடனே மேருவோட அலட்சியத்தை உணர்ந்த உக்கிரவர்ம பாண்டியன் கையில் இருந்த செண்டினால் அதன் உச்சியினே பலமாக அடித்தார். பாண்டியனின் கோபமும் தீர்ந்துச்சு, மேருமலையின் கர்வமும் நீங்கிச்சு. அசையாது இருந்த அந்த பெருமலை மெல்ல மெல்ல அசைந்து அப்படியே துடிச்சுதான். அதனிடமிருந்த அனைத்தும் அப்படியே நிலைகுலைந்து போச்சான். பாண்டியன் உக்கிரவர்மன் செண்டினால் அடித்ததுனால 4 முகங்களோடும் 8 கரங்களோடும் வெண்குடை தாங்கிய உருவம் கொண்டு மகாமேரு பர்வதம் தெய்வ பாண்டியனின் முன்பாக வெட்கி நின்றதான். அது சோமசுந்தர பெருமானை வணங்க மறுத்ததுனால பாண்டியனின் செண்டால் அடிபட நேர்ந்ததுன்னு தெரிவித்த அந்த தெய்வம் பாண்டியனிடம் நீ வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். உக்கிரவர்ம பாண்டியனும் மகாமேரு தெய்வமே, நான் பொண்ணையும் பொருளையும் விரும்பியே இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொன்னதுமே அந்த மகாமேரு பர்வதம் ரொம்ப மகிழ்ந்து
அரசே, அதோ அந்த மாமரத்தின் நிழலுக்கு கீழே ஒரு குகை இருக்குது. அந்த குகை ஒரு பாறையினால் மூடி இருக்கு. நீங்கள் மூடி இருக்க அந்த பாறையை எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பொண்ணு பொருள் வேணுமோ எல்லாம் அந்த குகைக்குள்ளே போய் வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு திருப்பியும் அந்த பாறையை அந்த குகை மேலே மூடி வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிற இடத்த சுட்டி காட்டிச்சான். உக்கிரவர்ம பாண்டியனும் அந்த மாமரத்துக்கு கீழே இருக்கிற அந்த குகையில் இருக்கிற பொன் பொருள் எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு முன்பு போலவே அந்த குகையோட வாயில் அந்த பெரிய பாறை வச்சு மூடிட்டாரு. அந்த பாறையில் இதுக்குள்ளார இருக்கிற பொன் பொருள் எல்லாம் எனக்கே உரியதுன்னு அந்த பாறையில் அவரோட பேரையும் அவரோட முத்திரையும் பொறிச்சிட்டு வந்துட்டார். மதுரையில் இருக்கிற எல்லாமே அவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. நம்ம உக்கிரவர்ம பாண்டியன் நேராக கோயிலுக்கு போய் சொக்குநாத பெருமானையும் மீனாட்சி அன்னையும் வணங்கிட்டு அவங்க மாளிகைக்கே வந்துடுறாரு. மேருமலை அளித்த அந்த பொண்ணும் பொருளும் வச்சு அந்த நாட்டில் இருக்கிற பஞ்சம் பட்டினி எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. கிரகங்கள் மீண்டும் தன் பழைய நிலைக்கு போனதுனால மழை வளம் பெருகி இருந்ததுனால பஞ்சம் பட்னி இல்லாமல் மக்கள்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி உக்கிரவர்ம பாண்டியன் நல்லாட்சி புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க குமாரனான வீரபாண்டியனுக்கு முடிசூட்டி வைக்கணும்னு நினச்சி முடிசூட்டி வச்சு மகிழ்ந்தார். அப்புறம் அரசுரிமையை தன் புதல்வனுக்கு வழங்கினதுக்கு அப்புறம் உக்கிரவர்ம பாண்டியன் நேராக கோயிலுக்கு போய் அங்கே சொக்குநாதர் பெருமான் திருவடி நிழலில் சேர்ந்துட்டார். திருச்சிற்றம்பலம். வேதத்துக்கு பொருளறிதல் பற்றி பார்க்கலாம். நைமி சாரண்யத்தில் கண்வ மகரிஷியும் காக்க மகரிஷியும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற மற்ற முனிவர்களுடன் சேர்ந்து இந்த 2 மகரிஷியும் வேதத்தை முறைப்படி ஓதி வந்துட்டு இருந்தாங்களா. முறைப்படி வேதம் ஓதிட்டு வந்திருந்தாலும் வேதத்திற்கான பொருள் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால் மனசு ரொம்ப சோர்ந்து முகமும் அப்படியே சோர்ந்து இருந்தாங்க. அப்போ அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு அரப்பத்தர் அப்படின்ற முனிவர் ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த முனிவர் கொஞ்சம் கூட ஆணவமே இல்லாமல் இருந்தார். அரபத்த முனிவரை வரவேற்ற நைமி சாரணத்தில் இருக்கிற முனிவர்களோட முகம் ரொம்ப வாடி இருக்கிறத பார்த்த அந்த அரபத்த முனிவர், ஏன் நீங்களாம் இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த முனிவர்களும், வேதத்தின் உட்பொருளை எங்களுக்கு உணர்த்திடும் நல்ல ஒரு குரு இல்லாததுனால நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அரப்பத்த முனிவர் வேதத்தினை அருளியவர் சிவபெருமான் தான். அவரே உங்கள் மேலே கொஞ்சம் கருணையை வச்சு வேதத்தின் உட்பொருளை உங்களுக்கு உணர்த்தினாதான், அதை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. புண்ணிய தலங்களில் சிறந்த தலம் மதுரை எம்பதி. அந்த தலமே தவத்திற்கு உரிய தலம். ஏன்னா விராட புருஷனுடைய பிரம்ம மந்திரத்திற்கு மேலாக 12 அங்குலம் உயர்ந்து விளங்கும் துவாதசாந்த தலம் என்று மதிக்கப்படுவது மதுரையே ஆகும். அங்கே தான் சோமசுந்தர பெருமான் எழுந்தருள் இருக்கும் இந்திர விமானத்துக்கு தென் பக்கமாக இருக்கிற கல்லால மரத்தடியில் இருந்தவாறு இருந்து காட்டும் தட்சிணாமூர்த்தியும் எழுந்தருளி இருக்கிறார். இந்த தட்சிணாமூர்த்தியே உங்களுக்கு வேதத்தினுடைய பொருளை உணர்த்தி அருள்வார். நீங்கள் எல்லாருமே அவர் சன்னிதானத்துக்கு போய் அவரை நோக்கி தவம் இருங்க அப்படின்னு அந்த அரபத்த முனிவரும் ஒரு நல்ல ஒரு யோசனையை சொன்னார். இந்த அரபத்த முனிவர் சொன்னதை கேட்ட கண்வர் உள்ளிட்ட முனிவர்கள் எல்லாம் மகிழ்ந்து மதுரைக்கு போனாங்க. அப்புறம் திருக்கோயிலில் பொற்றாமரை குளத்தில் குளித்து முடிச்சுட்டு முனிவர்கள் எல்லாரும் ரொம்ப பக்தியாக கோயிலுக்கு போய் சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மையும் வணங்கிட்டு அப்படியே கோயிலை சுற்றி தட்சிணாமூர்த்தி இருக்கிற சன்னதிக்கு வந்துட்டாங்க. அங்கே கல்லால மரத்தின் நிழலில் பரமாச்சாரியராக விளங்கிடும் தட்சிணாமூர்த்தி முன்பாக விழுந்து வணங்கி அப்புறம் அவங்கக்கிட்ட அரபத்த முனிவர் அருளிய வேத மந்திரத்தினை தினந்தோறும் நல்ல ஒரு பொழுதில் அப்படியே ஓதி வந்தாங்க. கிருத்திகா பௌர்ணமி முதல் கொண்டு 6 கிருத்திகா பௌர்ணமி தினம் வரை சுமார் 1 வருட காலம் ஜபம் செஞ்சாங்க. அதோட ஹோமம் வளர்த்தாங்க. அந்தணர்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. இதனால் கல்லால மர நிழலில் மோன நிலையில் இருந்த தட்சிணாமூர்த்தி கடவுளுக்கு முனிவர்கள் மீது அப்படியே கருணை வந்துச்சு. முனிவர்களுடைய உள்ளம் பக்குவம் அடைவதை உணர்ந்த தட்சிணாமூர்த்தி இறைவனும் 16 வயதுடைய ஒரு பிராமண வடிவம் கொண்டு 32 லட்சணங்கள் விளங்கிட அங்கு வந்தார். அந்த இளைஞனோட நெற்றியில் திருநீரும் மார்பில் பூநூலும் இருந்தது.
அவருடைய கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருந்தார். வலது கரத்தில் தூய்மையான பவித்திரமும் இடது கரத்தில் சிவஞான போதம் அப்படின்னு எழுதின ஒரு ஓலைச்சுவடியும் வச்சுருந்தாங்க. உலகோர் அனைவரும் போற்றி துதிக்கும் பரம்பொருள் எளியவராய் வந்து முனிவர்கள் முன்பாக காட்சியும் கொடுத்தார். அவரை பார்த்த முனிவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை வணங்கி, வேத பொருளாக விளங்கிடும் வேதமூர்த்தியே, கலாநிதியே, அடைக்கலம் புகுந்தோம் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க. ஞான பேரொழியே, அடியவர்களாகிய நாங்களும் இந்த பூவுலகத்தில் இருக்கிறவங்களும் உய்யும் வகையில் வேத பொருளை விளக்கி உபதேசித்து அருள வேண்டும் அப்படின்னு பணிவாக அந்த குருமூர்த்திகிட்ட கேட்டுட்டு நிற்கிறாங்க. கருணாமூர்த்தியாக விளங்கிடும் இறைவன் வந்து அவங்கள பணிந்து நின்ற முனிவர்களை கூப்பிட்டுக்கிட்டு நேராக சிவபெருமானுடைய லிங்க திருமேனி முன்னாடி போய் வேதத்தின் பொருளை வந்து சொல்கிறாங்க. சுயம்பு வடிவமாகி தத்துவ வடிவமாகி விளங்கும் இந்த சொக்கலிங்கமே நித்தியமான வேதத்தின் ஆதி காரண பொருள். இந்த திருமூர்த்தி தான் கந்தாத் வைத்த சுய பிரகாச பொருளாவார். பராபரன் என்றும் விஞ்ஞானான் என்றும் நிராமயன் என்றும் சாஸ்திரங்கள் புகழ்வதும் இந்த பரம்பொருளைத்தான். இம்மூர்த்தியின் திருவுருவமே வேதமாகும். வேத பொருளாக விளங்குவது சிவலிங்க வடிவமே ஆகும். வேதம் வேறு, சிவலிங்கம் வேறு இல்லை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேதத்தின் பொருளை விளக்கி உரைத்த ஞானகுரு மேலும் சிவலிங்க தத்துவம், அகார உகார மகார விந்துநாத உண்மைகள், காயத்ரி, சமஸ்ரீ, வியஸ்ரீ ஆகியவற்றின் விளக்கங்களையும் விளக்கமாக சொன்னாங்க. சிவ ஆகமங்கள் 18, ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்னும் 4 வேதங்கள், கர்ம ஞான காண்டங்கள் போன்றவை உற்பத்தியான தன்மையை சொன்னார். நித்திய, நைமித்திய, காமிய கர்மங்கள் 3ஐயும் இறைவன் திருமுன்பாக இயற்றிட பிறர்க்கரிய பேரின்ப நிலையான வீடு பேற்றினை அப்பரம்பொருள் தந்திரல்வார் அப்படின்னு விளக்கமாக சொன்னார். வேதத்தின் பொருளினை முனிவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் விளக்கமாக சொன்ன பரம ஞான குருவை முனிவர்கள் வந்து அப்படியே போற்றி வணங்குறாங்க. பரம்பொருளின் வடிவமான அந்த சிவலிங்கத்துக்குள்ள அந்த ஞானகுரு அப்படியே மறைஞ்சிட்டார். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.